Good evening all. Today's topic is diphthongs, identifying diphthongs. First is நம்ம vowels consonants அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு சிறப்பாக தனியாக கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் தனியாகவும் மெய்யெழுத்துக்கள் தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷில் இட்ஸ் அ செட் ஆஃப் வேர்ட்ஸ், செட் ஆஃப் லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் வந்து அல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ செட். ஸோ அதில் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் தமிழில் சொல்லும் பொழுது ஆலேருந்து அக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆர்டிகுலேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ், இந்த ஏர் ஃப்ளோ, இட் won't get obstructed anywhere from any organs. இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ், டீத், டங், blade of the tongue, tip of the tongue, இது எல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த ஏர் ஃப்ளோ அப்படியே வெளியே வரும். அந்த சவுண்டு எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த பொசிஷன் ஆஃப் லிப்ஸ், ரவுண்டிங் த பொசிஷன் ஆஃப் த ஸ்ப்ரெடிங், அப்படி தான் வந்து மாறும். இப்போ நான் ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏர் ஃப்ளோ அப்படியே தான் வருது. ஊ அப்படின்னு பொழுதும் இ அப்படின்னு நான் சொல்லும் பொழுதும் அப்படின் போது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஊன்னு சொல்லும் பொழுது ஒதுட்ட குடிக்கிறோம். இப்போ இதில் தான் டிஃபர் ஆகுது, அந்த சவுண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ there is no obstruction. இப்போ நான் வந்து பி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் செகண்ட் லெட்டர் ஆஃப் த அல்ஃபபெட் பி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஏர் ஃப்ளோ வந்து ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ப்ளாசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அடைச்சு வெளியே வர்றது. பி அப்படின்னு சொல்றது, டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம அடைச்சு வெளியே வரும். அதே சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாக்குக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய பல் அந்த இதுக்கும் வந்து லோயற்றத்துக்கும் நடுவில் அந்த ஏர் வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வரும். சி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நடுவில் மடிச்சு அந்த மாதிரி வரும். அப்படின்னு சொல்லும் பொழுது எம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்களே கவனிச்சு பாருங்க, இந்த சவுண்டு மூக்கு வழியாக வரும். nasals அப்படின்னு சொல்லுவாங்க. So these are all the articulation of sounds, speech sounds அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடியது 26 letters இருந்தாலும் it can produce 44 sounds. இது வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2 கோடு போட்டு நடுவில் எழுதுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் கன்வெர்ட்டிங் அவர் ஸ்போக்கன் இன்டு ரிட்டன் ஃபார்ம். நம்மளுடைய ஸ்போக்கன் ஃபார்ம் வந்து ரிட்டனா மாத்துறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். Phonetics அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா physical property of sounds, how they are produced and articulated, transmitted, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா phonetics அப்படின்னு சொல்றோம். Study of a language. இது வந்து இதில் பார்க்கணும். அண்ட் vowels and diphthongs, கான்சனன்ட்ஸ்ன்றது தனியாக வச்சுக்கிட்டோம். இந்த vowelsலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. vowels அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது diphthongs, monothongs சொல்லுவாங்க. monothongs and diphthongs அப்படின்னு சொல்லுவோம். இது சிங்கிளா இருக்கும். இந்த vowels எல்லாம் சிங்கிளா இருக்கும். இந்த diphthongன்றது டை. You can understand by the word this prefix டை, diphthongs அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம டீடைல்டாக பார்ப்போம். vowel sounds, monothongs and diphthongs. monothongs அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா single vowels, pure vowels அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 sounds வந்து இதுல இருக்கும். இதுல 5 long vowels இருக்கும் and 7 short vowels இருக்கும். ஷார்ட் லாங் அப்படின்றது தமிழ்ல நம்ம குரல் நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இ அப்படின்றது ஷார்ட் வாவல், இ அப்படின்றது லாங் வாவல். இதை மோனோதாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ அப்படின்ற ஒரு லெட்டருக்கு, ஏன்னு இருக்கக்கூடிய ஒரு லெட்டருக்கே நமக்கு சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்போ பேட்ல ஏ இருக்கா, ஆனா இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஏனுடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா பேட். வாய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சொல்றது பேட். லாக், ஓக்கும் ஏக்கும் நடுவில் வரும் லாக். அண்ட் தென் இஸ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் இஸ் இ பீன், இ லிட், எ வெட், யா பேட், ஆ லாக், ஓ பாக்ஸ், ஓ ஓல்ட், ஊ டுக். 2 ஓ வந்திருக்கும். vowel letter 2 ஓ. vowel sound, vowel letter. vowel sound பாத்தீங்கன்னா ஊ. vowel letter பாத்தீங்கன்னா 2 ஓ வந்திருக்கனால ஊன்னு வராது, ஷார்ட்டா தான் இருக்கும். டுக். நெக்ஸ்ட் இஸ் choose, இங்க மாறி வந்துரும். சோ இதுதான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது. அந்த ஃபோனடிக் எதுவும் வந்து நம்மளால வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாது. choose, ஊ லாங்கா இருக்கும். choose. gun, யூ சவுண்ட் யூ ஊ சவுண்ட்ல வராது. இங்க லெட்டர் இருக்கிற லெட்டர் யூ, ஆனா சவுண்ட் பாத்தீங்கன்னா கன். இன்வெர்டட் வி,
inverted V ல இருக்கும் gun, curd, curd. And next is about. First A கூடிய sound இது about. இதுதான் வந்து monophthongs, single sound-ஆ தான் வரக்கூடியது, single sound-ஆ தான் இருக்கு. அதனால இது monophthongs, pure vowels, single vowels எப்படி வேணா சொல்லலாம். And next is diphthongs அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா diphthongs are combination of two sounds. Di அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் two. So diphthongs அப்படின்னா it's a combination of two sounds. இது வந்து gliding from one sound in the articulation and the transition from the one to another. ஒரு சவுண்ட்ல ஆரம்பிச்சு another சவுண்ட்ல போய் அந்த டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது diphthongs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த diphthongs பார்த்தீங்கன்னா 18 numbers, 18 நம்பர்ல இருக்கு. And next is 8, not 18, 18 numbers. A, wait, and A, go. One is A, wait, and next is L, go. I, like. I is like ow, now, now. And next is I, coin, ear, near, hair, hair. And next is sure, pure, sure. Yes, these are all the diphthongs. இப்போ நமக்கு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரே ஒன்று தான் இருக்குது, லெட்டர்ஸ் ரெண்டு இருக்கும். மேல் அப்படின்றதுல அந்த இ லெட்டர் வந்து அங்கே வராது. MALE அப்படின்ற வேர்டில் ஈன்ற லெட்டர்னுடைய ப்ரொனன்சியேஷன் அங்கே வராது. மேல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிங்கிள் வாவல் தான் அங்கே இருக்குது. about அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த சவுண்டே வச்சுட்டோம்னா about அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏக்கு இருக்கிறது சிங்கிள் வாவல் and nextல இருக்கக்கூடிய ow, நடுவுல o u இருக்கு பாத்தீங்களா, ow, about. சோ இங்க diphthong இருக்கு, இங்க இருக்கக்கூடியது diphthong. இது இந்த மொழியினுடைய அழகு. நம்ம தமிழ் மொழிக்கு எப்படி ஒரு அழகு இருக்கோ அது மாதிரி இது ஒரு மொழியினுடைய அழகு, இது diphthongs. இது நம்ம ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன் பண்ணும் பொழுது நியர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நியர் ஆர் சவுண்ட் முழுசா வரக்கூடாது, நியர். இதுதான் வந்து diphthongs அப்படின்றது. These are some of the words where we have to identify is there any diphthongs over there. So first is male, male, male. Actual pronunciation is male. And next is rack, rack. And next is blow, blow. For the first word we have that diphthong A. And next is rack is a single vowel. And next is blow, blow. And result, we have two vowels. One is I and result. And next is fear, we have diphthongs, diphthongs, two vowels. And next is made, made. And next is gout, gout, diphthong. And next is chair, chair. And next hair, poor. So these words have all the diphthongs. Here male, blow, fear. And next is made, gout, chair, hair, poor. Diphthongs is nothing but two vowel sounds, a combination of two vowel sounds gliding from one sound to the other. It is a continuous transition. That's all. இந்த சவுண்ட்ல ஆரம்பிச்சு இதுல போய் முடியும். இந்த ரெண்டு vowel sounds சேர்ந்து ஒரு pronunciation ஒரு syllable வரும். அதுக்கு பேர் தான் diphthongs. Let us finish it off here.